எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம "ஹூ மூவ்ட் மை சீஸ்" அப்படின்ற ஒரு புக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் எழுதின புக்கு தான் "ஹூ மூவ்ட் மை சீஸ்" அப்படின்றது. இந்த புக் நம்ம எல்லார் லைஃப்லயுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு புக். இந்த புக்கை பத்தி டீட்டெயில்டாக பார்ப்போம். 4 கேரக்டர்ஸுங்க. ஸ்னிஃப், ஸ்கரி, ஹெம், ஹா 4 பேர். ஸ்னிஃபும் ஸ்கரியும் 2 எலி. ஹெம்மும் ஹாவும் 2 மனுஷங்க. மனுஷங்க அப்படின்னா நார்மலாக யோசிக்காதீங்க. லிட்டில் ஜான் படத்தில் வர மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மனுஷங்க. அந்த எலியோட சைஸ்க்கே தான் மனுஷங்களும் இருப்பாங்க. ஸோ 4 பேரும் ஒரே சைஸில் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட உணவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ். சீஸை தான் தேடி தேடி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்னிஃப்ஸ் கரின்னு 2 எலிங்க இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஸ்னிஃபுக்கு வந்துட்டு மோப்பு சக்தி ரொம்ப அதிகம். எங்கே சீஸ் இருக்குது, எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மோப்பம் பிடிச்சி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும். ஸ்கரியோடது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய கேரக்டர். இங்கே இல்லைனா அங்கே, அங்கே இல்லைனா இங்கேன்னு சொல்லி ஓடிட்டே தேடிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஹெம்மும் ஹாவும் 2 மனுஷங்க. மனுஷங்க அப்படின்னாலே 6வது அறிவு இருக்கு இல்லைங்களா? அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிக்க வேண்டியது, எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ண வேண்டியது, இது எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க எல்லாரோட சீஸுமே வந்து தட்டில் ரெடியாக இருக்காது. இவங்க தான் போய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும். அப்படி தேடி கண்டுபிடிக்கிற வழியில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். சில இடத்துல சீஸ் இருக்கும், சில இடத்துல சீஸ் இருக்காது, சில இடத்துல கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன்னைக்கு காலையில் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமே சீஸை தேட போகிறாங்க. கார்ட்டூனில் வர மாதிரி 4 பேரும் காலில் வந்துட்டு ஷூஸ் மாட்டியிருக்காங்க. ஓடுறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க தேடி போகிற இடம் வந்துட்டு நேரான ரோடு கிடையாது. நம்ம பசில் விளையாடுவோம் இல்லைங்களா? வளைஞ்சு 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 போகிற மாதிரி மேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி வளைஞ்சு 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 தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னிஃபூஸ் கரிக்கும் வந்துட்டு ஒரு சீஸ் கோடவுன் கிடைக்குது. சீஸ் பெருசாக நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்குது. அதை பார்த்த உடனே பயங்கர குஷியில் அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்றாங்க. ஹெம்மும் ஹாவும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் அது கிடைச்சிருது. அவங்களும் சாப்பிட்றாங்க. 4 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ சீஸ் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாகுது அவங்களுக்கு. இந்த ஹெம்மும் ஹாவும் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நான் இப்போவே சொல்லிடுறேன். ஹெம் அப்படின்ற நபர் வந்துட்டு ரொம்ப ரிலக்டண்ட்டான நபர். ரிலக்டண்ட் அப்படின்னா தனக்கு ஒரு விஷயம் நேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கணும். மாற்றங்களை பெருசாக விரும்பவே மாட்டார். அடாப்டபிலிட்டிங்கிறதே கிடையாது. எதுவுமே மாறக்கூடாது. எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். பயம் ரொம்ப 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 ஜாஸ்தி உள்ள நபர். எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் இருக்குது. மாற்றங்கள் வந்தால் பயங்கரமாக பயப்படுவார். ஏதாவது புதுசாக நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப தயங்குவார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாமா, போய்க்கலாமா, ஸோ கொஞ்சம் இந்த சைடு மாறக்கூடிய ஒரு நபர் தான். ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ ஸ்னிஃப்ஸ் கரி, ஹெம், ஹா 4 பேர்த்த பற்றியும் சொல்லிட்டேன். 4 பேருக்கும் சீஸ் கோடவுன் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்னிஃபோஸ் கறியும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சத்தை வந்துட்டு அவங்களோட ஷூஸ்க்குள்ள ஷூ வந்து 2 லேஸையும் கட்டிட்டு அதை அவங்களோட கழுத்தில் மாட்டிப்பாங்க ஷூவை. மாட்டிட்டு அந்த ஷூஸ்க்குள்ள எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வராங்க. மறுபடியும் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஹெம்மும் ஹாவும் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சேமிச்சும் வைக்கல. சாப்பிட மட்டும் செய்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சீஸோட லெவல் குறைஞ்சிட்டே வருது. அப்படியே இருக்காது இல்லைங்களா? குறைஞ்சிட்டே வருது. அதை ஸ்னிஃபோஸ் கரியும் நோட் பண்ணிட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே இது தீந்துரும். லைஃப் லாங் இது நம்மளோட இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இது தீரக்கூடிய ஒரு நாள் வரும். நம்ம புது சீஸ் குடோனை தேடி போக வேண்டிய நாள் சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹெம்மும் ஹாவும் ஓடுறதுக்கு தேவையான ஷூஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. அப்படியே உள்ளேயே நல்லா தங்கி நல்லா குண்டாயிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த சீஸ் குறையுதுங்கிறத பெருசாக நோட் பண்ணவே இல்லை. சாப்பிட்றாங்க, 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வருது. ஹெம்முஹா காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. சீஸ் எதுவுமே இல்லை. சுத்தமாக இல்லை. காலியாயிடுச்சு.
சரி, ஸ்னிஃபூஸ் கறியும் வருவாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா, அவங்க அந்த அன்னைக்கு வரவே இல்ல. ஏன்னா, ஸ்னிஃபுக்கும் கறிக்கும் தெரியும். அடுத்த நாள் காலையில சீஸ் இருக்காது அப்படிங்கிறது. அவங்க அந்த பசில்ல அடுத்த சீஸ் கோடவுன தேடி அந்த ஷூஸ போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கர ஏமாற்றம் ஹெம் அண்ட் ஹாக்கு. ஸ்னிஃபுக்கும் கறிக்கும் தயக்கம் இருந்துச்சு. ஆனா, அவங்க முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருந்ததுனால, இந்த நாள் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கேத்த மாரி மனச தேத்திக்கிட்டு, அடுத்தத நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு குடோன்குள்ள போய் பார்க்குறாங்க, எம்ப்டியா இருக்கு. அடுத்த குடோன்குள்ள போய் பார்க்குறாங்க, எல்லாமே கெட்டுப்போன சீஸா இருக்கு. ஸ்மெல் வருது. ரொம்ப மோசமா ஸ்மெல் வருது. 3வது குடோன்குள்ள போய் பார்க்குறாங்க, எம்ப்டியா இருக்கு. அந்த இருட்டு நிறைந்த பாதையில ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க 2 பேருமே ஒழிய, எங்கேயும் பெருசா நிக்கல. அப்பப்ப எனர்ஜி தேவைப்படுறப்ப, அவங்க ஷூஸ்குள்ள போட்டு முன்னாடி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாங்க இல்லையா? நமக்கு ஒரு நாள் தேவைப்படும்னு சொல்லிட்டு, அத சாப்பிட்டு எனர்ஜிய வர வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் முன்னாடி இருந்த மாரி அந்த எலிகள் 2மே குண்டா இல்ல. கொஞ்சம் இளைச்சிட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகுது இல்லையா? கொஞ்சம் இளைச்சிட்டாங்க. இந்த ஹெம்மும், ஹாவும் பார்த்தீங்கன்னா, எந்த சீஸ் குடவுன்ல ஃபர்ஸ்ட்டு சீஸ் நெறையா கண்டுபிடிச்சாங்களோ, எந்த சீஸ் குடவுன்ல இப்ப சீஸுங்கிறது சுத்தமா இல்லையோ, அதே இடத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஹெம் எப்படி புலம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நைட்டோட நைட்டா நான் தூங்குறப்ப இங்க இருந்த சீஸ் எல்லாத்தையும் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இது பெரிய துரோகம். நான் இத ஏத்துக்கவே மாட்டேன். எப்படி எனக்கு இது நடக்கலாம்? என்ன மாரி ஒரு ஆளுக்கு இப்படியெல்லாம் நடக்கலாமா? நான் எவ்ளோ நல்லவன். எனக்கு இதெல்லாம் நடக்கணுமா?" ஸோ லிட்ரலி சிச்சுவேஷன ப்ளேம் பண்றாரு. எனக்கு இது நடந்திருக்க கூடாது. என்விரான்மென்ட் தான் காரணம். அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அழுகுறாரு, புலம்புறாரு, என்னென்னமோ பண்றாரு. ஆனா அந்த ரூம விட்டு வெளிய வரதுக்கு தயாரா இல்ல. இங்க வந்துரும். எடுத்தவங்களே திருப்பி வச்சுருவாங்க. நான் இங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். வைக்கிறாங்களா, வைக்கிறாங்களான்னு அப்படிங்கிறாரு. வந்து எப்படின்னா, இனிஷியலா ஹெம்மோட சேர்ந்து புலம்புறாரு. ஒரு 4, 5 நாள் ஆகுது. பசி வயித்த கிள்ளுது. போய் தேடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு 4, 5 நாள் ஆகுது. ஸ்னிஃபூஸ் கறியும் கண்டிப்பா தேட தான் போயிட்டாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க ஒரு இடத்துல. நம்மளும் தேடுனோம்னா சீக்கிரம் கிடைச்சிரும்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் ஒரு 4, 5 நாள் ஆகுது. தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. முதல் கோடவுன் போய் பார்க்குறாரு, எம்ப்டியா இருக்கு. அடுத்த கோடவுன் போய் பார்க்குறாரு, எல்லாம் அழுகி போன சீஸா இருக்கு. திரும்பியும் ஆரம்பிச்ச கோடவுனுக்கே வந்துடுறாரு. எம் கூடயே வந்துடுறாரு பாவம். நமக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. எலும்பு மட்டும் தான் இருக்கு. தோல வந்து எலும்பு மேல போத்தி வச்ச மாரி ஒரு உருவத்துக்கு மாறிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹாக்கு செத்தாலும் சாகலாம். போய் தேட ஆரம்பிப்போம். என்ன நடந்தாலும் சரி. இங்க இருந்தாலும் சாக தான் போறோம். அதுக்கு ஓடியே சாகலாம். அப்படிங்கிற ஒரு இதுல ஹெம்ம கன்வின்ஸ் பண்றாரு. ஏன்னா கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? என்னால முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும். நான் இங்க தான் இருப்பேன். என்கிட்ட இருந்து எடுத்தவன் தான் எனக்கு திருப்பி கொண்டு வந்து குடுக்கணும். அப்படிங்கிறதுல ஸ்டபர்னா இருக்காரு. சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, மட்டும் தனியா தன்னோட பயணத்த ஆரம்பிக்கிறாரு. தேடுதல் தொடர்ந்துட்டே இருக்கு. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த எலிகள பார்க்குறாரு. ரொம்ப நாள் ஓட்டத்துக்கு அப்புறம் அந்த 2 எலிகள் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரிய பார்க்குறாரு. 2 பேரும் நல்லா குண்டு குண்டுன்னு, நல்லா கியூட்டா, நீட்டா, சந்தோஷமா இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த எலிகளுக்கும் சந்தோஷம். சரி இங்க தான் எங்கேயோ சீஸ் குடோன் இருக்குங்கிறது ஹாக்கு தெரிஞ்சிருது. அங்க போறாரு. சீஸ் இருக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம். பயங்கர சந்தோஷம். அவருக்கு அந்த சந்தோஷத்துக்கான அளவ மெஷர் பண்ணவே முடியல. அவ்ளோ பெரிய சந்தோஷம். எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா. அப்ப யோசிக்கிறாரு. ஹெம்மும் நம்ம கூட வந்திருக்கலாம்ல. செத்துருவானோ ஒரு வேளை சாப்பாடு இல்லாம. ஏதாவது ஆயிடுமோ அவனுக்கு? சாப்பிட சாப்பிட என்னதான் சந்தோஷம் இருந்தாலும், ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு வந்து இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு மனசுல நிறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்பதான் யோசிக்கிறாரு. மாற்றங்கள் எவ்வளோ முக்கியம் இல்ல? லைஃப்ன்றது ஒருத்தருக்கு அப்படியே இருக்காது. கீழ இறங்குவோம், மேல போவோம், முட்டு சந்துல மாட்டுவோம், திரும்பி ஓட வேண்டியது இருக்கும். நெறைய தடங்கல் வரும். எல்லா பாதையும் ஒரே மாரி இருக்கிறதில்ல அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. ஸோ அவருக்கு அடாப்ட் டு சேஞ்ச், சேஞ்ச் யோர்செல்ஃப் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல விஷயங்கள கத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ப்ராசஸ் அவருக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு பார்க்குறப்ப, ஒரு சவுண்ட் கேட்குது அவருக்கு. காலடி சத்தம். யாரோ நடந்து வர மாரி சவுண்ட் கேட்குது. ஒரே சந்தோஷம். ஹெம்மா இருக்குமோ? ஹெம்மா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்ல?
அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்குறதோட இந்த கதையை முடிச்சிடுறாங்க. அது யாருங்கிறத ஆத்தர் கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. சூப்பரான கிளைமேக்ஸ் இல்லைங்க? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம், அந்த ஏக்கம், அந்த உருவம் யாருன்னு தெரிஞ்சு திரும்பி பார்க்குற வரைக்கும் எவ்வளோ மனசு படபடான்னு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸும் அந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? நம்ம என்ன குள்ளமான மனிதர்களா? நம்ம என்ன சீஸ் மட்டுமா சாப்பிட்ருக்கோம்? நமக்கு தான் இங்கே சாப்பாடு நிறையா இருக்கே. அது இல்லைங்க இந்த கதை. இந்த இடத்துல ஸ்னிஃப், ஸ்கரி, ஹெம், ஹா 4 பேரையும் 4 விதமான கேரக்டராக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்னிஃபுக்கு ஒரு சக்தி அதிகம், மோப்ப சக்தி அதிகம், மோந்து பார்த்து டெசிஷன் எடுக்கக்கூடிய கேரக்டர். ஏதாவது ஒன்று முடிய போகுது கிடைக்க போகுதுன்னா மோப்ப சக்தி மூலமாக அவர் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தன்னை தானே மாற்றிப்பார். ஸ்கரி எப்படி? தேடி ஓடி ஆடி ஒரு ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ். அது மூலமாக தன்னோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறது அவரே கண்டுபிடிச்சிப்பார். ஒரு இடத்துல நிற்க மாட்டார். ஹெம் வந்து எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்விரான்மெண்ட் தான் காரணம். எதுவாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க தான் காரணம். நான் ரொம்ப நல்லவன், எனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது, எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கணும், நான் என்றைக்குமே வெற்றியை தேடி ஓட மாட்டேன், வெற்றி தான் என்னை தேடி வரணும், காசு தான் என்னை தேடி வரணும், சந்தோஷம் தான் என்னை தேடி வரணும், எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். மாற்றத்தை சுத்தமாக விரும்பாத, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டர். ஹா வந்து பயம் இருக்குது, ஆனால் தனக்கு தேவைன்னு ஒன்று வந்திருந்ததுன்னா ஓடி தான் ஆவார். ஒரே இடத்துல உட்காந்து புலம்புற கேரக்டர் கிடையாது. இதை இந்த ஆடியோவை கேட்குற நீங்களும் அப்படியே மனசில் ஓட்டி பாருங்கள். நம்ம ஸ்னிஃபா, ஸ்கரியா, ஹெம்மா, ஹாவா? கண்டிப்பாக இந்த நாளில் ஏதாவது ஒன்றா இருப்போம். இல்லைன்னா ஸ்னிஃப் கொஞ்சம், ஹெம் கொஞ்சம், இல்லைன்னா ஸ்கரி கொஞ்சம், ஹா கொஞ்சம், ஏதாவது ஒரு காம்பினேஷனில் நம்ம இருப்போம் இல்லைங்களா? இதில் நானும் ஒரு காம்பினேஷனில் இருந்தேன், இப்போ ஒரு காம்பினேஷனில் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி லைஃப் ப்ராக்ரஸ் ஆக ஆக ஒரு காம்பினேஷனுக்கு மாறுவீங்க. இதில் சீஸுங்கிறத வெறும் சாப்பாடாக நினைக்காதீங்க. நீங்கள் லைஃப்பில் எதுக்காக ஓடுறீங்களோ, எதை உங்களோட கோலாக வச்சுருக்கீங்களோ அதுதான் சீஸ். சிலர் டாக்டர் ஆகணும்னு யோசிப்பீங்க, சிலர் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு யோசிப்பீங்க, நகை வாங்கணும்னு யோசிப்பீங்க, நிலம் வாங்கணும்னு யோசிப்பீங்க, உடம்புக்கு எந்த குறையும் இல்லாமல், உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு யோசிப்பீங்க. ஒருத்தருக்கும் அவங்க போய் சேரக்கூடிய இடம், போய் சேரணும்னு நினைக்கிற இடம் டிஃப்ரெண்ட்டு தான். அந்த இடத்துக்கு போகிற வழியில் இந்த பசில் மாதிரி நிறையா தடங்கள் வரும், நிறைய இருட்டு பாதைகள் வரும், நிறையா முட்டு சந்துகள் வரும், நிறைய கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வரும். எல்லாத்தையுமே யாருனால நர்ச்சர் பண்ணிக்கிட்டு, எல்லாத்தையுமே யாருனால நேசிச்சுக்கிட்டு, கையை ஓப்பன் பண்ணி அதை ஏற்றுக்கிறதுக்கு, மனசை ஓப்பன் பண்ணி அதை உள்வாங்கிக்கிறதுக்கு தைரியமும் அந்த மைண்ட் செட்டும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட சீஸ், அதாவது அவங்களோட சக்ஸஸ், அவங்களோட கோல் என்றைக்காவது ஒரு நாள் கையில் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சனோடது இந்த புக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இதே மாதிரி இன்னும் பல ஆடியோஸ்க்கு, பல புக் ரிவ்யூஸ்க்கு, பல புக் கண்டென்ட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.